எங்கள் தொழில்நுட்பத்தில் அதைய கண்டுபிடிச்சோ, இதைய கண்டுபிடிச்சோ, கேமராவை கண்டுபிடிச்சோ, சிம் கார்டை கண்டுபிடிச்சோ, ஆதார் கார்டை கண்டுபிடிச்சோ, அதையை கண்டுபிடிச்சோ, பேச வச்சோம், நடக்க வச்சோம், ஓட வச்சோம், முக்க வச்சோம், முணங்க வச்சோன்னு சொல்லிகிட்டே இருந்தார்ல. 75 நாளாக என்ன நடந்ததுன்னு உங்களால் சொல்ல முடியுமாயா? இந்த ஒரு கேள்விக்கு இன்னும் யாருக்குமே பதில் தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து 75 நாள் என்ன நடந்தது தெரியல. முதல்ல பேசினவர் ஷவரை கண்டுபிடிச்சோம், தண்ணியை மிச்சம் பண்ணணும், பிளாஸ்டிக் ரோடை கண்டுபிடிச்சோம், ரோடு ஸ்மார்த்தா பண்ணோம், அதை கண்டுபிடிச்சோம், இதை கண்டுபிடிச்சோம். மாயமா போன மலேசியா விமானத்தினால கண்டுபிடிக்க முடியுமா? நான் கேட்குறேன். என்ன வந்துட்டு டாக்டர் பூரா காலிலேயே வாழ்கிறோமா? நாங்கள் தண்ணி பாட்டில் இருக்குதா, செல்ஃபோன் இருக்குதா, ஏசி இருக்குதா, எல்லாம். நான் கேட்குற காலையில் என்ன டாக்டர் சாப்பிட்டீங்க? 2 சிம் கார்டும் ஒரு கிரைண்டரையுமா சாப்பிட்டீங்க? மத்தியானம் ஒரு லேப்டாப்பு, ஒரு ஸ்பீக்கரு, 2 கேமராவு, நைட்டு டயட்டு, 2 செல்ஃபோன் மட்டும் முழுங்கிட்டு படுத்துக்குவார். இன்னைக்கு உங்களுக்கு விவசாயி பார்த்தா கேனனாவும் கிறுக்கனாவும் தெரியல. டெல்லி ரோட்டில் சுடுற வெயில படுத்துட்டு இருக்கிறானேன்னு நீங்கள் பார்க்கலாம். நான் மக்களுக்கு மட்டும் சொல்லலை, சிவப்பு ஆரன் வச்சு போகிற மந்திரிகளுக்கும் சொல்கிறேன். காட்டுக்குழுக்கிற விவசாயி டெல்லி ரோட்டுக்கு வந்திருக்கிறான். மறுபடியும் அவன் காட்டில் போய் ஏர் பிடிக்க முடியலனா நீ ரோட்டில் காரில் போக முடியாதுங்கிறத தயவு செய்து மறந்துடாத சார். ஒரு நாடு முன்னேறணும்னா விவசாயம் மட்டும் இருந்தால் போதாது. நெசவு வேணும், வாணிபம் வேணும், வியாபாரம் வேணும், தொழில்நுட்பம் வேணும். நான் மறுக்கல. இது எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு கல்யாண பொண்ணுக்கு கம்மலும் அவசியம், வளையலும் அவசியம், கொலுசும் அவசியம், ஆனால் தாலி அத்தியாவசியம். அது மாதிரி தான் ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கு நெசவு அவசியம், வாணிபம் அவசியம், தொழில்நுட்பம் அவசியம், ஆனால் வேளாண்மை தாயா அத்தியாவசியம். அது இல்லைன்னு வையே ஒன்றும் இல்லை. நடுவரவில் நவீனம் பண்ணிருச்சுன்னு டாக்டர் சொன்னார். இல்லை நவீனம்னா இல்லை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். மக்களுக்கு நல்லது இருந்தால் நவீனம் பரவாயில்ல. இப்போ நவீனம் என்ன தெரியுமா சொல்லுது? ஒவ்வொரு இடத்துலையும் பேக்கேஜ்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறான். மேரேஜ் பேக்கேஜுங்கிறான். அது என்னன்னு சொன்னால் குங்குமச்சுமல்லேருந்து உப்புலேருந்து பீரா கட்டில் வரைக்கும் ஒட்டுக்க ஒரு பேக்கேஜ் எடுத்துட்டிங்கன்னா விலை குறைவுங்கிறான். அதனாலும் பரவாயில்ல. டூர் பேக்கேஜுங்கிறான். அது என்னென்னா ட்ராவலிங்கு, தங்கறதுக்கு, சாப்பிட்றதுக்கு எல்லாமே டூர் பேக்கேஜுங்கிறான். அது பரவாயில்ல. ஸ்கூல் பேக்கேஜ்னு ஒன்று வந்திருக்குது. அது என்ன? ஏன்னா பிள்ளைக்கு பேக்கு, புஸ்தகம், ஸ்கூல் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸ்லேருந்து இதெல்லாம் பரவாயில்ல. இப்போது மெடிக்கல் பேக்கேஜ்னு ஒன்று வந்திருக்குது. மனசாட்சியோடு நான் கேட்குறேன், உங்கள் நவீனத்தை பார்த்து கேட்குறேன். உடம்பு சரியில்லைன்னு காய்ச்சலுக்கு வந்தால் காய்ச்சலுக்கு மட்டும்தாயா நீங்கள் வைத்தியம் பார்க்கணும். காய்ச்சலுக்கு பார்க்குறீங்க, வரப்போகிற இடுப்பு வலிக்கு பார்க்குறீங்க, இன்னும் வரப்போகிற கேன்சருக்கு பார்க்குறீங்க. அத்தனை நவீனத்தையும் பயன்படுத்தி போட்டு 1.5 ரூபா மாத்திரையில் சரியாக போகிற காய்ச்சலுக்கு 1.5 லட்சம் பில்லு போடுறதா நவீனம்னா தயவு செய்து அந்த நவீனம் எங்களுக்கு வேண்டாம. இல்லை, நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. இந்த தொழில்நுட்பத்துக்கும் வேளாண்மைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரே வித்தியாசத்தை சொல்லிட்டா, நிலத்துல செடியை நட்டா அதுக்கு பேர் வேளாண்மை, தலையில முடிய நட்டா அது தொழில்நுட்பம். அவ்வளவுதான். முடிய நட்டா என்ன கிடைக்கும் வாழ்க்கைக்கு? ஒகிட்டிலேது. பெப்சி குடிக்கிறோம், கொக்கோ கோலா குடிக்கிறோம், எல்லாம் குடிக்கிறோம். அட நாங்கள் என்ன கேட்குறோன்னு சொன்னால், வேளாண்மையை பெருக்கணும்னு சொன்னால் இளநீரை குடிங்க, பதநீரை குடிங்கிறீங்க. அதில் சில பேர் சொல்கிறீங்க, உண்மைதான், பெப்சி 5 ரூபாய்க்கு கிடைக்குது, கொக்கோ கோலா 5 ரூபாய்க்கு கிடைக்குது, சோடா 5 ரூபாய்க்கு கிடைக்குது, ஆனால் உங்கள் இளநீ 35 ரூபா, உங்கள் பதநீர் 40 ரூபாய்ன்னு சொல்கிறீங்க. நான் தாழ்மையோடு கேட்குறேன், 2 ரூபாய்க்கு எலிப்பாசனம் கூட கிடைக்குது, நீங்கள் குடிச்சிருவீங்களா? விலையை பார்க்காதீங்க, அதோட தரத்தை பாருங்க தயவு செய்து. அதுதான் வேளாண்மையுடைய மகிமை. நீங்க சிந்திச்சு பாருங்க. சென்னையில் ஒரு பையனுங்க, ஜனகன் ஒரு பையன். நான் ராமாயணத்தில் தான் படித்தேன், சீதையை பெற்ற தகப்ப ஜனகன்னு. அவரை நான் பார்த்ததில்லை. ஆனால் சென்னையில் இருக்கிற ஒரு பையன் ஜனகன்ட்டு சீடு பால்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாப்புல. நிலம் வேண்டாம், தோட்டம் வேண்டாம், இடம், சொந்த இடம் வேண்டாம், போகிற வழியில் அந்த 4 பாலை வீசி விட்டுட்டு போங்கய்யா, அது போதும்யா. அது பாட்டுக்கு மரம் முளைச்சுக்கு, நாடு மட்டும் இல்லை இந்த உலகமே பசுமையாக இருக்குன்ட்டு ஜனகன் கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொன்னால் அதைத்தான் நம்ம யோசிக்கணும். நான் என்ன கேட்கணும், தொழில்நுட்பத்தை நான் குறை சொல்லலை. கரண்ட் இல்லைன்னா செத்தா போயிடுவோம், காற்று இல்லைன்னா செத்து போயிடுவோம். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க.
கரண்ட் இல்லைன்னா சாக மாட்டோம், காத்து இல்லைன்னா செத்து போயிடும். தயவு செய்து வீட்டுக்கு ஒரு மரத்தினால வளருங்க, முடியலையா ஒரு தொட்டியில துளசி செடினால வளருங்கய்யா, தயவு செய்து கேட்கிறேன். அந்த காலத்துல துளசி மாடை வீட்டுக்கு வீடு கட்டினாங்களே, அது பக்திக்கா பண்பாட்டுக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா வீட்டுக்கு ஒரு செடி வைக்கணுங்கிற கட்டாயத்துக்காகத்தாயா அந்த காலத்துல துளசி மாடமே கட்டினாங்க. கரண்ட் இல்லைன்னா சாக மாட்டோம், காத்து இல்லைன்னா செத்துருவோம். தார் ரோடு இல்லைன்னா சாக மாட்டோம், தார் ரோடு இல்லைன்னா சாக மாட்டோம். ஆனா தண்ணீர் இல்லைன்னா செத்துருவோம். தயவு செய்து கோடி ரூபா போட்டு நீங்க மாடி வீடு கட்டுறது பெருசு இல்லை, ஒரு கடை கோடியினால மழைநீர் சேகரிப்பு தொட்டியை தயவு செய்து வையுங்க. ஹவுஸ் கனெக்ஷனுக்காக வைக்காதீங்க, உங்க லைஃப் கனெக்ஷனுக்காக வையுங்க, தயவு செய்து நான் சொல்றேன். நான் நிறைவா சொல்றேன், அஸ்திவாரம் இல்லாத அரண்மனை, அஸ்திவாரம் இல்லாத அரண்மனை ஆண்டதும் கிடையாது, மக்களுக்கு சோறு போட்ட மண்ணை மாண்டதும் கிடையாது. ஒரு விவசாயி கடன் படுங்கிற பொழுது ஒரே கையெழுத்தில் 7000 கோடி விவசாய கடனை ரத்து பண்ணின தலைவரும் வென்றவரும் யாரும் கிடையாது. தலைவர், விவசாயிகளை பாதுகாப்போம், வேளாண்மையை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.